வணக்கம் அன்பு நண்பர்களே. மறுச்சு வழக்கமாக எலெக்ஷன் ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேர்தல் நடக்கும்போது நம்ம அந்த தேர்தலில் யார் ஜெயிப்பா, எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறது வழக்கம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசியல் கணிப்பாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு கட்சியில் காசு வாங்கிக்கிட்டு பல்காக வீட்டில் பீரோலாம் பணம் அடுக்கி, வண்டி இந்த சோஃபா கடியில், பெஞ்சு கடியில், தண்ணி பாட்டில், வீட்டில் டாய்லெட்டு கீழே அந்த தொட்டியில், மாடியில், எல்லாம் சூட்கேஸில், புக்ஸுக்கு நடுப்புறலாம் பணம் வச்சுக்கிட்டு காசு வாங்கிட்டு போடுற மாதிரி எழுதுறாங்க. திமுக ஜெயிக்கும்னு சொன்னால் அதிமுக எழுத்தாளர்கள்லாம் பக்கம் பக்கமாக எழுதுறாங்க. அதிமுக ஜெயிக்கும்னு சொன்னால் திமுக எழுத்தாளர்கள்லாம் பக்கமாக எழுதுறாங்க. அதனால இது 2021 எனக்கு ஏற்பட்ட அனுபவம். 2021 வாக்குப்பதிவுக்கு முன்னாடி தான் சொன்னேன். பட் முதலமைச்சரை மட்டும் நான் முன்கூட்டி சொன்னேன். அதனால எனக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள்லாம் ஏற்பட்டது. என் கூட நல்லா பழகினவங்களே எனக்கு தப்பா எழுதினாங்க. ஸோ அதனால தமிழ்நாடு தேர்தல் மட்டும் வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யார் ஜெயிப்பான்னு சொல்லணும் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். அதாவது நம்மளுடைய வீடியோ மூலியமா யார் ஜெயிப்பான்னு சொல்றோம் அப்படிங்கும்போது ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த கட்சி சித்தாந்தமும் இருக்காது, எந்த கொள்கையும் இருக்காது. ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க, இல்லை யார் நல்லவங்க கெட்டவங்கன்னா பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. யார் ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு நம்ம ஓட்ட போடணும், நம்ம ஓட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் என் வீடியோ பார்த்துட்டு சரி நம்ம ஓட்டு வேஸ்ட் பண்றதுக்கு இந்த கட்சிக்கு போட்டுடலாம், பாலாஜி சொல்றாங்க, அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை. 6 கோடி பேர்த்துல என்ன தெரிஞ்சது ஒரு 7 லட்சம் பேர் தான். இருந்தாலும் அந்த 7 லட்சம் பேர்ல சரி நம்ம ஓட்டு இவருக்கு போட்டுடலாம், இவன் தானே ஜெயிப்பான், நம்ம ஓட்டு வேஸ்டா போயிடக்கூடாதுன்னு நினைச்சு ஓட்டு போட்டுறக்கூடாது என்பதற்காக வாக்குப்பதிவு முன்னாடி முடிஞ்சு நான் வீடியோ போடுறேன். பாருங்க, ஓட்டு போட்டேன். நேற்று எலெக்ஷனே இன்னைக்கு தான் நான் வீடியோவே ப்ரிப்பரேஷன் பண்றேன். 234 தொகுதியில எதன் அடிப்படையில் கணிக்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்றேன். 234 தொகுதியிலையும் வேட்பாளர்கள் தங்களுடைய எலெக்ஷன் கமிஷன்ல போய் வேட்பு மனு தாக்கல் பண்ணும் பொழுது அவங்களுடைய ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டுலாம் கொடுப்பாங்க. அதுல ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும். இப்ப நான் 4 கட்சி இருக்கு, திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி. இதுல சீமான் நிக்கிற தொகுதியில மட்டும் நாம் தமிழர் கட்சியோட ஜாதகத்தையும் ஆக்ட் பண்ணிக்கிட்டேன், சீமானந்த ஜாதகத்தை. விஜய் நிக்கிற பெரம்பூரும் திருச்சி கிழக்கு தொகுதியில மட்டும் விஜயோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டேன். மீதி 234 தொகுதியிலையும் திமுக கேண்டிடேட், திமுகவோட கூட்டணி கேண்டிடேட், அதிமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் ஜாதகத்தை மட்டும் வச்சு பிடிஷன் போட்டிருக்கேன். சில இடத்துல டேட் ஆஃப் பர்த் ஸ்கூல் டேட் ஆஃப் பர்த், ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க, பட் ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தொகுதிகளில் கணிப்பு தவறா போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் யார் ஜெயிப்பான்னு நம்ம கணிச்சதுல 204 தொகுதி கரெக்டா 30 தொகுதி தப்பா போனுச்சு. ஸோ அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இப்போ திமுக நிக்கிற 160 கேண்டிடேட்ல 36 பேர் என்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்காங்க. அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம் என்கிட்ட இருக்கு. அதே போல அதிமுகல ஒரு 25க்கு மேல, இவர் திருப்பரங்குன்றம் சரவணன் ஆகட்டும், தெற்கு தொகுதி வினோத் ஆகட்டும், ஏற்காடு உஷாராணி ஆகட்டும், அதே மாதிரி ஓமலூர் மணியண்ணன் ஆகட்டும், அதே போல கெங்கவெளி நல்லத்தம்பி ஆகட்டும், இந்த நல்லத்தம்பி அண்ணா ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 கேண்டிடேட்டோட ஒரிஜினல் ஜாதகம் இருக்கு. ஸோ என்கிட்ட ஒரிஜினல் ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு ஒரிஜினல் ஜாதகத்தை வச்சு கணிப்பு போட்டிருக்கேன். ஒரிஜினல் ஜாதகம் கிடைக்காதவர்களுக்கு அவங்க வேட்புமனு தாக்கல்ல என்ன கணிப்பு, அதாவது என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு கணிக்கிறேன். ஸோ இதன் அடிப்படையில் தான் கொடுத்துருக்கேன். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய நோக்கம் கடுகளவு கூட ஒரு கட்சிக்கு ஆதரவாக சொம்படிக்கிற வேலை கிடையாது. அப்படி சொம்படிக்கிறதா இருந்தால் எலெக்ஷனுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் அடிச்சிருக்கணும். எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அடிச்சு என்ன பிரயோஜனம்? ஸோ இதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி போன வாரம் நான் பண்ணா ஒவ்வொரு ஊர்லேயும் 4 நாளாக சப்டிவிஷன் பண்ணி போட்டால் அது நிறைய குழப்பம் வந்தது. ஸோ அந்த முறை இந்த தடவை நான் தெளிவாகவே எதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டம் பிரிச்சுன்றதை காட்டுறேன். ஃபர்ஸ்ட் திருவள்ளூர் மாவட்டம்னா அதுல இருக்க 10 தொகுதி: கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயில், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர். அடுத்து செகண்ட் சென்னைனா ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக்கா நகர், எட்நூறு, ராயபுரம், ஹார்பர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, 1000 லைக்ஸ், அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராஜ நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி. இதுல கொளத்தூர்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட்டி போடுறாரு. சேப்பாக்கில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய
துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டி போடுறாங்க. அதை வந்து விஐபி தொகுதின்னு கன்சிடர் பண்ணிட்டோம். திமுகவுக்கு மட்டும் கிடையாது. இதே மாதிரி அதிமுகல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எடப்பாடி தொகுதி விஐபி தொகுதி. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி அவர்களுடைய பிரிவுல அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி போட்டியிடுற தருமபுரி தொகுதி. அதே போல காங்கிரஸ் செல்வ பெருந்தகை அண்ணன் அவர் போட்டியிடுகின்ற தொகுதி வந்து விஐபி தொகுதியாகவும், பிஜேபி சார்பாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் சாத்தூர்ல போட்டியிடுறார், அதை விஐபி தொகுதியாகவும், காரைக்குடியில் அண்ணன் நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்கள் செந்தமிழன் சீமான் அவர்கள் போட்டியிடுறார், அதை வந்து விஐபி தொகுதியாகவும், விஜய் போட்டியிடுகின்ற திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் விஐபி தொகுதியா மொத்தம் 10 தொகுதிகள் போட்டிருக்கோம். ஸோ அந்தந்த கட்சி தலைவர்கள் நிற்கின்ற தொகுதி. இப்போ அண்ணன் திருமாவளவன் நிற்கல, நின்று அவரே விஐபி தொகுதியா போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நான் இதில் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ சென்னையில குளத்தூரும் சேப்பாக்கு தவிர மீதி வரும். விஐபி தொகுதி கடைசியாக வரும். அடுத்ததான் 3வது மாவட்டம் காஞ்சிபுரம், சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்பூர், செய்யாறு, மதுராந்தகம், உத்தரமேரூர், காஞ்சிபுரம். இதையெல்லாம் காஞ்சிபுரம்ன்ற ஒரு வீடியோல இத்தனை தொகுதிகள் வரும். அடுத்து அதே போல வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா அரக்கோணம், ராணிப்பேட்டை, காட்பாடி, சோளிங்கர், ஆற்காடு, வேலூர், அணைக்கட்டு, கீழ் வைத்தி, குப்பம், குடியாத்தம், வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், அப்படி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு வீடியோ. அடுத்து அதே போல கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பண்ணஹள்ளி, ஒசூர், தளி, இந்த தொகுதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரின்ற மாவட்டத்துல ஒரு தொகுதி ஒரு வீடியோ இருக்கும். அதுல இந்த தொகுதிகள்லாம் வரும். அடுத்து தருமபுரியில பாலக்கோடு, பெண்ணாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் வரும். தருமபுரி மட்டும் விஐபி தொகுதி வரும். ஏன்னா அவங்க அண்ணன் அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியா அவர்கள் அவங்க நிக்கிறதுனால அதை வந்து விஐபி தொகுதியா போட்டாங்க. அடுத்த திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா செங்கம், திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், போலூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, இதெல்லாம் திருவண்ணாமலை அப்படின்ற செக்மெண்ட் வீடியோல வரும். அடுத்து விழுப்புரம் பாத்தீங்கன்னா ஜிஞ்சி, மயிலம், திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி, இந்த தொகுதிகள்லாம் 10 தொகுதி விழுப்புரம் இதுல வரும். அடுத்து சேலம், எங்க ஊரு, கெங்கவெள்ளி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, சேலம் வடக்கு, சேலம் மேற்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி. போன வாரம் என்ன பண்ணா சேலம் சிட்டி ஒண்ணு, சேலம் ரூரல்னு போட்டேன். அது நிறைய குழப்பம் வந்தது, அதனால இந்த ஒரே வீடியோ போடுறேன். அடுத்து நாமக்கல்ல ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம் அந்த தொகுதி. அடுத்த மாவட்டம் ஈரோட்ல ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானி சாகர் ஒரு வீடியோவா வரும். அடுத்து நீலகிரி, உதகமண்டலம், கூடலூர், குன்னூர், இது 3மே ஒரே வீடியோ வரும். அடுத்து கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு, தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, இது ஒரு தொகுதியா வரும். அடுத்துதான் திண்டுக்கல்ல பழனி, ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல், வேடசந்தூர் ஒரு தொகுதியா வரும். அடுத்து கரூர்ல அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை ஒரு தொகுதியா ஒரு வீடியோவா வரும். அடுத்து திருச்சிராப்பள்ளி மாவட்ட வீடியோல மணப்பாறை, ஸ்ரீரங்கம் தொகுதி, திருச்சிராப்பள்ளி மேற்கு வரும். அதுல வந்து திருச்சிராப்பள்ளி கிழக்கு மட்டும் வராது, அது விஐபி தொகுதி போயிடும். திருவெரும்பூர், லால்குடி, மணச்சநல்லூர், முசிறி, துறையூர் போன்ற ஒரே வீடியோல இத்தனை தொகுதி வரும். அடுத்து பெரம்பலூர் தொகுதியில பெரம்பலூர் குன்றம் 2 வீடியோ வரும். கடலூர் மாவட்ட வீடியோல வந்து பாத்தீங்கன்னா திட்டக்குடி, விருதாச்சலம், நெய்வேலி, விருதாச்சலம் வராது. விருதாச்சலம் வந்து அந்நியார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அந்நியார் நிக்கிறதுனால இதை வந்து விஐபி தொகுதிக்கு மாத்திட்டேன். ஸோ நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில் எல்லாமே கடலூர்ல வந்துடும். அது ஒண்ணு மட்டும் வராது. அடுத்து நாகப்பட்டினத்துல சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார், நாகப்பட்டினம், கீழ்வேலூர், வேதாரண்யம் ஒரு தொகுதியா வரும். அடுத்து திருவாரூர்ல திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, திருவாரூர், நன்னிலம் ஒரு தொகுதியா ஒரே வீடியோவா வரும். அடுத்து தஞ்சாவூர் வீடியோல திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, புதுக்கோட்டை, பேராவூரணி, அதெல்லாம் ஒரே ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்துல சில தொகுதி வந்துடும். அடுத்து புதுக்கோட்டையில காந்தர்வக்கோட்டை, விராலிமலை, புதுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, அறந்தாங்கி, இதெல்லாம் வந்து ஒரே வீடியோ ஒரு சிவகங்கை மாவட்டத்துல அதெல்லாம் வந்துடும். அடுத்து சிவகங்கை மாவட்டத்துல காரைக்குடி வராது, ஏன்னா செந்தமிழன் அண்ணன் சீமானிக்கிறதுனால அது விஐபி தொகுதியா போயிடும். திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை, இந்த 3 தொகுதியும் சிவகங்கை வீடியோல வரும். அடுத்து மதுரையில வந்து பாத்தீங்கன்னா மதுரை மேலூர், மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை மேற்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை வடக்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், உசிலம்பட்டி, இது எல்லாமே ஒரே மாவட்டத்தில் ஒரு வீடியோ வந்துடும். தேனியில வந்து பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி, பெரியகுளம்,
போடி நாயக்கனூர், கம்பம். அது போடி நாயக்கனூர்ல மட்டும் நிறைய பேர் வந்து அவர் ஓபிஎஸ் தனியா போடலான்றாங்க. அப்படி நம்ம போட்டோம்னா ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு அமைச்சரை போட வேண்டி வரும்னு சொல்லிட்டு நான் அதே மாதிரி போட்டேன். அடுத்து விருதுநகர்ல ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர் மட்டும் வராது. ஏன்னா அவர் அண்ணன் கேப்டன் சன் வந்து இப்ப விஜய் பிரபாகரன் போட்டியிடுறதுனால ஸோ அங்க உதயநிதி ஸ்டாலின் கொடுத்துட்டு இவங்களுக்கு நம்ம குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்தில் நிற்கிறவங்களுக்கு கொடுக்காம தான் தப்பா பண்ணிட்டு இதை நான் விஐபி தொகுதிக்கு போட்டிருக்கேன். ஸோ அது ஒரு பர்சனல் ரீசன் உண்டு. அவர் எனக்கு நான் வெஜிடேரியன் சாப்பாடுலாம் போட்டாரு. அந்த நன்றி கடனுக்காண்டி அவர் விஐபி தொகுதிக்கு நான் மாத்திட்டேன். அடுத்து அருப்புக்கோட்டை, திருச்சி இதெல்லாம் வந்து ஒரே மாவட்டமா வரும். அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரமக்குடி, திருவாடனை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர். இதை திருவாடனை மட்டும் நம்ம வந்து அவர் கருணாஸ் கட்சி தலைவரான்றதுனால அதை வந்து விஐபி தொகுதியை போடலான்றோம். அப்படி போட்டோம்னா நிறைய பேர் வரணும்ன்றதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்து தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், மட்டவிடாரம், கோவில்பட்டி இதெல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்துடும். அடுத்து திருநெல்வேலியில சங்கரன் கோயில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் இதெல்லாம் வரும். மேலப்பா இதுல சாத்தூர் மட்டும் வராதுங்க. சாத்தூர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் இருக்கிறனால அது விஐபி தொகுதியா வந்துடும். திருநெல்வேலி மாவட்ட வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சங்கரன் கோயில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம், திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் இது எல்லாமே ஒரே மாவட்டத்துக்குள்ள வந்துடும். அடுத்து கன்னியாகுமரியில கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்தனவரம், விலாங்கோடு, கிளியூர் இந்த தொகுதி எல்லாம் கன்னியாகுமரி மாவட்ட வீடியோ வந்துடும். அடுத்து அரியலூர் மாவட்டத்துல அரியலூர், ஜெயங்கொண்டம் 2 தான். அடுத்து திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா தாராபுரம், காங்கேயம், அவினாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், முதுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் இதெல்லாம் வந்து திருப்பூர்ன்ற மாவட்டத்துக்குள்ள இத்தனை தொகுதி வந்துடும். ஸோ 234 தொகுதியும் 32 மாவட்டம் பிளஸ் ஒரு விஐபி தொகுதி. அந்த விஐபி தொகுதியில யார் அப்படின்னா ஒரு கட்சியோட தலைவர்கள் நிற்கிறாங்கன்னா போடுவேன். அதுல ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அந்நியர் பிரேமலதா, அவருடைய சன் கேப்டன் விஜய் பிரபாகரன், நயினார் நாகேந்திரன், செல்வ பெருந்தகை, ஈஆர் ஈஸ்வரன் ஏன்னா அவர் கட்சி தலைவர்கள். அதே மாதிரி கருணாஸ், அதே போல வந்து பாத்தீங்கன்னா செந்தமிழன், சீமான், விஜய் இவர்கள் மட்டும் விஐபி தொகுதியா எல்லா வீடியோ முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எல்லா வீடியோ எப்ப வரும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி மேற்கு வங்காளத்துல ஏப்ரல் 29 6 மணிக்கு கடைசி ஃபேஸ் முடியுது. அதுக்கப்புறம் வரும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன். சப்போஸ் அது முடியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னுடைய ஃபேஸ்புக் லிங்க் போட்டிருக்கேன். நீங்க அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ சில தொகுதிகளில் எடுக்க டைம் ஆயிடுச்சு. ஒரு பேச்சுக்கு ஒரு செகண்ட் ஆப்ஷன் தான். ஒருவேளை டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மீதம் உள்ள எவ்வளவு வீடியோ போட முடிஞ்சதோ போட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் ஃபேஸ்புக்ல பதிவு எழுதிடுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி கொடுத்துருக்கேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை சொல்றாதா இது கட் பண்ணி லைக் போடு. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், என்னுடைய நோக்கம் ஜோசியத்தால இந்த மாதிரி கணிக்க முடியும் அப்படின்றத மக்களுக்கு நிரூபிக்கிறது தானே தவிர ஒரு கட்சியுடைய தொண்டர்களை மனதளவுல பலவீனப்படுத்துறதோ ஒரு கட்சிக்கு சொம்படிக்கிறதோ ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கிறதோ என் நோக்கம் கிடையாது. அப்படி பண்ற மாதிரி இருந்தா எலெக்ஷனுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருக்கணும். என் நோக்கம் அது கிடையாது. கண்டிப்பா புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏப்ரல் 29 ஒவ்வொரு வீடியோவா வரும். நன்றி, வணக்கம்.